பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்டு அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்டு அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா பலந்தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உன் பலந்தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமாயும் எளிமாயும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என்
பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். Thank you, Jesus. எங்களை நினைத்து இந்த இடத்துல நீ வந்ததுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடுகிறதுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய மகிமை இந்த இடத்திலே சூழ்ந்து இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நன்றி நன்றி சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், அவருடைய இருதயம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆண்டவரை மனம் திரும்புதலை அந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு மனம் திரும்ப கிருபை செய்யுங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. யார் இதை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்யுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போமா. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவா ஷாலோம் சமாதானம் அளிக்கும் கர்த்தரே, யெகோவா ஷமா தம் சமூக அளிக்கும் கர்த்தரே, யெகோவா நிசி என் ஜெயக்குடியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈலியும் உன்னதமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ருஹி என் மெய்ப்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சிட்கேனு நீதி ஆயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா தீஸ் பரிசுத்த மாக்கும் தேவனே கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நாளுக்குரிய வார்த்தை, சிறுமைப்பட்டவர்கள் மேல் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் சிறுமையும் எளிமையுமானவரை அவர்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். லூக்கா 1:52 எப்படியா சொல்லுது? பலவான்களை ஆசனிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்கள் நான் தான், என்னை விட்ட ஆள் இல்லை என்று சொல்லுகிற அவர்களை தள்ளிவிட்டு தேவன் தாழ்மையானவர்களை சிறுமையானவர்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 40:17 இப்படியா சொல்லுது? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்குமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாய் தேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவன் உயிரோடே வைப்பார். பூமியின் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். சிறுமையானவள் தேவன் அவர் நேசிக்கிறார், உயர்த்துகிறார். தீங்கு நாளில் அவர்களை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த சிறுமையானவர்கள்? தேவனை பற்றி நன்றாய் அறிந்தவர்கள், தேவனை பற்றி பற்றுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை பற்றி அவன் கவலை இல்லாமல் உலக மேன்மையை, உலக ஆசீர்வாதம், உலகம் அழிகிற உலக காரியங்களை நோக்கி ஓடுகிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஆட்களை, தெய்வ பக்தி நிறைந்த ஆட்களை, தேவன் பயப்படுகிற ஆட்களை அவர்கள் அலட்சியம் பண்ணுவார்கள். அதுதான், இவர்கள் தான் சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், எளிமையாயிருப்பார்கள். இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட ஆட்களைத்தான் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சாமுவேலை கூட தேவன் உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார். 1 சாமுவேல் 16:11 வாசிக்கும் பொழுது, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாக்கை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவன் காட்டுகிறான் தம்முடைய பிள்ளைகளை. தேவன் சொல்கிறார், நீ முகத்தை பார்க்கிறாய், நான் உள்ளத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறேன். தேவன் சிறுமையான அந்த தாவீதை, ஆடு மேய்த்திருந்த அவனை நேசித்தபடியினான். அது மாத்திரமல்ல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஆடுகள் மேய்க்கும் பணியை அவன் செய்து கொண்டிருந்தான். அவனை யாரும் மதிக்கலை, சிறு பிள்ளை வேற, அவனை யாரும் மதிக்கலை. அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், ராஜாவாய் தேர்ந்தெடுக்கிறார். அவன் அழகானவன், சிவந்த மேனி உடையவன், அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தேவன் அவனை நேசித்தபடியினார், தேவனை தாவீது நேசித்தபடியினார் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட காணப்பட்டான், சிறியவனாயிருந்தான், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மகனாய் இருந்தான். அவனைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஆட்கள், சிறுமையான ஆட்கள், தேவன் அவனை உயர்த்தினார். 1 சாமுவேல் 16:13 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். தேவன் அவனை தெரிந்து கொண்டார், அவனை அபிஷேகம் பண்ணினார். தேவ ஆவியானவர் அவனுக்குள் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் தேவ ஆவியானவர் தாவீது கூட இருந்தார். அவனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் சிறிய ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறு மகனை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். 1 சாமுவேல் 2:8 வாசிப்போம். சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிற பூமியின் அஸ்திபாரங்களை கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். தேவன் எளியவர்களை, குப்பையிலே இருக்கிற பிள்ளைகளை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டு நீங்கள் யாராவது, நான் வெறும் குப்பை, என்னை யாரையும் மதிக்க மாட்டாங்க, நான் ஒரு புழுதி, ஒரு சிறியவன் என்று உங்களே நீங்களே தாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. உங்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உங்களைத்தான் நேசிக்கிறார், உங்களைத்தான் உயர்த்துவார். இதை கேட்கிற நீங்கள், உங்களில் யாராவது இப்படியா யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறார். எளிமையானவனை அவர் நேசிக்கிறார். சிறிய தாழ்ந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 2:11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியாக ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஆள் யார் தெரியுமா? சாமுவேல். அன்னாளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். தேவன் நான் அழகிய சாமுவேலை கொடுக்கிறார். அவனை தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாய் விட்டு செல்கிறாள். ஒரு சாதாரண மனுஷன் சாமுவேல் சிறிய மகனாய் வந்து சேர்கிறான். அங்கு இருக்கிறவர்களே அவன் தான் சிறியவன், குழந்தை. தேவன் அவனை உயர்த்தினார். தேவன் தம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். தேவன் உயர்த்தினார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெர்சேபே மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. தேவன் அவரை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஒரு சாதாரண மகன், ஒரு சிறிய குழந்தையாய் வந்தவனை தேவன் உயர்த்தினார். பயப்படாதீங்க, நான் எளியவன், சிறியவன் என்று எண்ண வேண்டாம். தேவன் ஒரு நாள் வரும், அன்று உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சாமுவேலை உயர்த்தினார். அந்த தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார். அன்று சிறுமையானவனை, குப்பையில் இருந்து இருக்கிறவர்களை, எளிமையானவர்களை தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அது மாத்திரல்ல, நிலையற்ற வாழ்க்கை சில பேர் வாழ்வார்கள். நிலை இருக்காது. இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவான், நாளைக்கு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. கெட்ட வார்த்தை பேசுவான், குடிப்பான், வெறிப்பான், சிகரெட் பிடிப்பான், சினிமா பார்ப்பான். நிலையற்ற வாழ்க்கை. பணம் என்று பணம் பின்னால் அலைவார்கள். விக்கிரத்து பின்னாக நுழைந்து அதில் இதையும் ஏசாமியும் கும்பிடுவான், விக்கிரத்தையும் கும்பிடுவான். நிலை இல்லாத வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. சங்கீதம் 19:9 இப்படியா சொல்லுவது, கர்த்தருக்கு பயப்பட பயம், சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய நியாயங்களை உண்மையாய் நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால் நிலையுள்ள வாழ்க்கையின் வாழ முடியும். சங்கீதம் 37 இப்படியாய் சொல்லுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்வோமானால் நிலைத்து வாழ வேண்டும், நிலைத்து வாழ முடியும். ஆதியாகமம் 49:4 இப்படியா சொல்லுகிறது, ரூபனை குறித்து சொல்லுகிறது, தண்ணீரை போல தலைமிடவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினவனே என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அது நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ரூபன். தன் தாய் முறை வருகிற அவளையே அவன் அசிங்கப்படுத்தினான், தன் தகப்பனை அசிங்கப்படுத்தினான். இப்படிப்பட்ட ஆட்கள் இன்றும் இருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நிலையற்ற வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களை தேவன் சும்மாட மாட்டார். தீமை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். அப்படி விலகினால்தான் நாம் நிலைத்து வாழ முடியும். நியாயாதிபதிகள் 13:4 வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு. தேவன் சிம்சோனை கர்ப்பத்தில் உற்பத்தியாகும் முன்பே
அவருடைய தாயாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலைமேல் உன் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். அந்த இஸ்ரவேலை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். தேவன் இஸ்ரவேலை ரட்சிக்க சிம்சோனை உருவாக்கினார். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவனே தன் இஷ்டமான பெலிஸ்தர் மகளை தெரிந்து கொண்டு அவளைத்தான் நான் திருமணம் பண்ணுவேன் என்று வம்பு பண்ணி தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனை கொடுத்தான். 2 எப்படியா சிறுமது தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, நிம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவங்க தாப்பனும் தாயும், ஏன் நம்முடைய ஜனங்கள் இருக்கிறார்களே, ஏன் நீ பெலிஸ்தர்கள் பெண்களை நீ விரும்புகிறாய்? நம்முடைய பெண்களே இருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனையோ தடவை தகப்பனும் தாயும் அவளுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஆனால் என்ன ஆனது? அது அவனுக்கு கிடைக்காமலே போயிற்று. அதனாலே அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு வேசியை கண்டு அவிடத்தில் போனான். அதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்துக் கொள்வார். ஏதாவது ஒரு காரியத்திலே தெரிந்து வைத்திருப்பார். அதை விட்டுவிட்டு நம் இஷ்டப்படி, நம் கண்களின் நிச்சயம்படி, நம் ஜீவனத்தின் பெருமையின்படி நாம் வாழ்வோம். இங்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம், இங்கு அழகாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு வைத்த திட்டத்தை அறிந்தும் அதை உதறி தள்ளிவிட்டு பிசாசுக்கு அடிமையான இந்த சிம்சோன் என்னானது வாழ்க்கை? ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அவன் மிகுந்த பலசாலியாய் இருந்தபடியினாலே அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி பெலிஸ்தர்கள் விரும்பினார்கள். அந்த வேசியினிடத்தில் நைசா அவனிடத்தில் எதனாலே அவனுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைத்தது என்று கேள் என்று சொன்னார்கள். அவன் அப்படியே செய்தாள். அவனோடு அழகாய் பேசி, எதனாலே இந்த வல்லமை, எதனாலே இந்த பலன் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி தினமும் அவனை தொந்தரவு பண்ணதினாலே அந்த தொந்தரவு தாங்காமல் உண்மையாய் தேவன் சொன்ன ரகசியத்தை, தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அந்த பெலிஸ்தியர் அந்த வேசியினிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காட்டினான். அவள் சொன்னான், என் தலைமுறையை சவரன் கத்தியினாலே எல்லாத்தையும் அந்த முடிகளெல்லாம் வெட்டும் பொழுது எனக்குள்ள இருக்க அந்த பலன் என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி உண்மையாய் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே அவளுக்கு சொல்லி தன்னை தேவனுக்குள்ளாக தன்னை காட்டி கொடுத்தான். தேவன் வெட்கப்பட்டார். அவனை அந்த தேசத்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் அவன் கண்களை எடுத்தார்கள். அவன் தலைமுடிகள்லாம் சிறைக்கப்பட்டது. அவனுக்குள் இருந்த அந்த பலன் நீங்கி போயிற்று. அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வந்தது. நியாயாதிபதிகள் 16:24 வாசிக்க கேட்போம். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகையினை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, எவ்வளவு அவமானமாயிற்று இவன் செய்த செயலினாலே. அவர்கள் தங்கள் தேவனை உயர்த்தினார்கள். தேவனுக்கு எவ்வளவு அவமானமாய் இருந்திருக்கும்.
நியாயாதிபதிகள் 16:28 வாசிப்போம். 28:30. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். தேவனே, அப்பொழுதுதான் அவர்களெல்லாம் இப்படி சொல்லும் பொழுது அவன் உணர்வு அடைகிறான். புத்தி தெளிவு அப்பொழுதுதான் வருகிறது. தேவனை அவமானப்படுத்தி விட்டோம் என்று சொல்லி, இந்த ஒரு விசை என்ன மன்னிச்சிருங்க, இவர்கள் எல்லாரையும் மடிந்து போகும்படியான காரியம் விளங்கணும், மறுபடியும் பலனை கொடுங்க சுவாமி என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பாவத்தை மன்னித்து அவனுக்கு பலத்தை மறுபடியும் கொடுக்கிறான். அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவன் மனதிறங்கினார், அவனுக்கு உதவி செய்தார். இதுதான் கர்த்தர். ஒரு விஷயம் அவர்களுக்கு கோபம் வரும், மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்கும் பொழுது தேவன் மன்னிப்பார். மன்னிக்கிற தேவன் நம் தேவன். அது மாத்திரல்ல, நம்மை தோளின் மேல் சுமக்கிற தேவன், நம்மை சுமக்கிற தேவன் நம் தேவன். பாருங்க, எவ்வளவு மகிமையான தேவன் நமக்கு இருக்கிறார். யோசித்து பாருங்க. உபாகமம் 32:11 வாசிக்கும் பொழுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாட்டி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. தேவன் நம்மை சுமக்கிற தேவன், சுமக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்தார், அவர்களை தப்பு வைத்தார், அவர்களை பாதுகாத்தார். நமக்கும் அப்படியாய் செய்வார். நம்மை சுமப்பார், நம்ம தோளின் மேல் சுமப்பார், நம் முதுகில் மேல் சுமப்பார், நம்மளை தப்பு வைப்பார். ஏசாயா 46:3 வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு சுபி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றும் முதல் உங்களை எழுந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். தேவன் நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்பு வைப்பார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். ஆதியாகமம் 37:10 வாசிக்கும் பொழுது, யோசேப்புக்கு அப்படித்தான் செய்தார். அவன் சொப்பனத்தை கண்டு அவன் சொல்லும் பொழுது அவனை பார்த்து எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவன் சொல்லை கேட்டு தன் மனதில் வைத்து கொண்டார். என்ன எப்படி சொல்கிறான், நான் போய் அவன் காலில் விழுந்து வணங்குவோமா, என்ன அவனுடைய தாயாரும் வழங்குவார்களா, என்ன இது என்று சொல்லி அவருக்கும் ஒரு குழப்பம். அந்த சகோதரர்களுக்கு ஒரே எரிச்சல், ஒரே கோபம், ஒரே பொறாமை. எப்படியாவது இவனை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டார்கள். ஒரு நாள் யோசேப்பு சென்ற பொழுது தன் சகோதரர்களை சென்று பார்த்து வா என்று சொல்லும் பொழுது, அவன் போகும் பொழுது அவனை சகோதரர்கள் அடித்து அவனை சாவடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ரூபன் வந்து தடுக்கிறான். வேணாம், இரத்த பழி நம்மேல் வந்துவிடும், வேணாம் என்று சொல்லுகிறான். அதன்படி அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவனை தூக்கி ஒரு குழியிலே போடுகிறார்கள். ஆனாலும் தேவன்
சுமக்கிற தேவன், தாங்குகிற தேவன், தோளில் மேல் சுமக்கிற தேவன் பார்த்து கொண்டிருப்பாரா? இல்லை. ஒரு நாள், அந்த நாளிலே ஆதியாகமம் 37:28 வாசிப்போம். 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 36 வசனத்தை வாசிப்போம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். தேவன் அவனை தப்புவித்தார். தேவன் அவனை தப்புவித்தார். யோசேப்பை தப்புவித்தார். எகிப்துக்கு கொண்டு போனார்கள், விற்றார்கள். அது மாத்திரல்ல, தேவன் எகிப்திலும் தேவன் அவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அவன் கூட இருந்தார், அவனுக்கு உதவி செய்தார். சில பேர் வெளிநாட்டு போய் நான் இல்லாத தப்புலாம் செய்வாங்க. என்னென்ன தப்பு இருக்குதோ இங்கே செய்யாத தப்பெல்லாம் அங்கே போய் செய்வாங்க. ஆனால் இங்கே உள்நாட்டுக்கு வரும் பொழுது ஒழுங்கு பிள்ளை போல வருவார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. அந்த போத்திபாரின் மனைவி அவளை இச்சைக்குள் நடத்தும்படியாய் செய்கிறாள். தேவன் அவனோடு கூட இருந்தபடியினார், தேவன் அவனை தோளில் மேல் சுமந்தபடியினால், அவனை சுமந்து சென்றபடியினால் தேவன் அவனை தப்புவித்தார். அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவித்தார், அவனை தப்புவித்தார். அது மாத்திரல்ல, யோசேப்பு கொடுத்த அந்த வரம், அந்த சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிற அந்த வரத்தை அந்த தேசத்திலே அவன் பயன்படுத்தினான். வெட்கப்படல, தேவனை குறித்து அவன் வெட்கப்படல. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏதாவது சொல்லுவாங்களோ, இல்லை, தைரியமாக சொன்னான். என் தேவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற தேவன், அவர் சொல்லுவார் என்று சொன்னார். அதே மாதிரி ஆதியாகமம் 41:38 வாசிக்க கேட்போம். 41:1 முதல்ல வாசிக்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். தேவன் பாருங்க, சும்மா இல்லை, அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஏனென்றால் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிற தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் யோசேப்பை பயன்படுத்தினார். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அந்த பார்வோனுக்கு சொல்லுகிறார். அதை கேட்ட பார்வோன் 41:39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ளவன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். எவ்வளவு மேன்மை! ஒரு அடிமை அந்த தேசத்திற்கே ஒரு அசிஸ்டன்ட் ராஜா. எவ்வளவு மகிமை! அடிமைக்கு வந்த உயர்வு, சிறுமையானவனுக்கு வந்த உயர்வு, எளிமையானுக்கு வந்த உயர்வு. ஏனென்றால் அதை சுமக்கிற தேவன், அவனை சுமக்கிற தேவன் அவர் தான் கர்த்தர். அவர் மூலம்தான் அவனுக்கு அந்த உயர்வு வந்தது. நாமும் கூட சிறுமைப்பட்டவர்களாக இருப்போமானால் பயப்படாதீர்கள், தேவனை சுமக்கும்படி செய்யுங்க. தேவனை நீங்கள் சுமந்து கொண்டு வாங்க, என்னை சுமந்து கொண்டு வாங்க என்று சொல்லி அவள் சமூகத்திலே நாம் கேட்கும் பொழுது, தேவன் சுமக்கும் பொழுது எளியவனானவர்களாய் இருந்தாலும் அவர்களை உயர்த்த வல்லவராய் இருந்தார். ஒரு அடிமையாகி இருந்த யோசேப்பை உயர்த்தினார். அதே மாதிரி உங்களையும் உயர்த்துவார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வார். உலர்ந்து போய் நான் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம்.
தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. எதனால் உயிர்த்தது? உயிர் அடைந்தார். ஏன்? உலர்ந்து போயிருந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளை ஆகிய யோசேப்பு உயிரோடு எகிப்திலே இருக்கிறான், ஒரு ராஜா ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள் ஒரு உயிர் வந்த பிரகாரம் உயிர்ப்பித்தான். உலர்ந்து போய் ஐயோ தன் பிள்ளையை நினைத்து நினைத்து அவன் உலர்ந்து போயிருந்தான். அந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நம் தேவன். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ஐயோ என் மகன் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் என் தாய், என் தகப்பன், என் சகோதரன் இல்லை என்று அழுது கொண்டிருக்கலாம். இல்லை, ஒரு நாள் வரும் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். உங்கள் அந்த ஏக்கம், உலர்ந்து போயிருந்த அந்த நாட்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கும். தெய்வம் செய்ய வல்லவனாயிருக்கிறார். தெய்வம் செய்ய வல்லவனாயிருக்கிறார். 1 சாமுவேல் 2:6 வாசிக்க கேட்போம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அவர்தான் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். விளந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். எசேக்கியா 37:4 இப்படியாய் சொல்லுகிறது. அப்போது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். தேவனை நோக்கி நாம் காத்திருக்கும் பொழுது ஒரு உயிரற்றவர்களாய், உலர்ந்து எலும்புகளாய், அநேக பாரங்கள், அநேக துக்கங்கள், அநேக காரியங்கள், வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் உலர்ந்து போய், இதெல்லாம் நடக்குமா, நடக்காது போல என்று உலர்ந்து போய் உயிரற்றவர்களாய், இதெல்லாம் எப்போ நடக்கும் என்று உயிரற்றவர்களாய் இருப்பீர்களானால், இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு தசையை உண்டு பண்ணுவேன், அதற்குள் ஆவியை உண்டு பண்ணுவேன், அதை உயிர்ப்பிப்பேன். நரம்புகளையும் எலும்புகளையும் தசைகளையும் உண்டு பண்ணி நான் அதை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொல்லுகிறார். நீங்கள் உலர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? எந்த காரியத்தில் உலர்ந்து போய் இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மாறும் மாறும் மாறும். கொலோசியர் 2:13 வாசிக்க கேட்போம். 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டேன், நான் அக்கிரமம் செய்துவிட்டேன், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? என்னை ரட்சிப்பாரா? என்னை மனமாற செய்வாரா? இதெல்லாம் நடக்காது என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் பாவங்களை, உங்கள் அக்கிரமங்களை அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த குடி பழக்கம், இந்த போதை பொருட்கள் அடிமை பழக்கம், சினிமா அடிமை பழக்கம், என்னென்ன அடிமைகள், பொடி போடுகிற பழக்கம், வெத்தலைவாக்கு போடுகிற பழக்கம், இந்த அடிமையாக இருக்கிற எல்லா பழக்கத்தையும் தேவன் மாற்றி அமைப்பார். தேவன் என்ன செய்யணும்? அவள் சமூகத்தில் நின்று, ஆண்டவரே என் அக்கிரமத்தை மன்னிங்க, ஆண்டவரே ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற வல்லவனாயிருக்கிறார். அவர் ரட்சிக்கவே வந்தார். நம்மளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். நம்ம பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அவர் தன் ரத்தத்தை சிந்தினார், தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார்.
சங்கீதம் 19:7 இப்படியா சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானது, பேதை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. என் ஆத்துமாவே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின் படியே என்னை உயிர்ப்பியும். வேத வசனம் மூலம் தேவன் பேசுவார், நம்மை உயிர்ப்பிப்பார். தேவனுக்கு பயந்து நடுங்கி நாம் வாழும் பொழுது நம்மை உயிர்ப்பிப்பார். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, சோர்ந்து போய் நாம் இருக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்மை தேற்றும், நம்மை உயிர்ப்பிக்கும். வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் என் தேவன் இருக்கிறார். தேவன் பலத்தை தருவார். எனக்கு பலனே இல்லை, சரீரம் பலம் இல்லை, ஆவிக்குரிய பலனும் இல்லை, நான் ஒரு பாவி, எனக்கு பலன் இல்லை, என்னால் மேற்கொள்ள முடியல, இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியல என்று நாம் சொல்லக்கூடாது. பிலிப்பு 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த பலத்தை நாம் கேட்டு வாங்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நின்று கேட்கணும், எனக்கு பலன் கொடுங்க சுவாமி, இந்த பிசாசுகளை, இந்த பாவத்தை மேற்கொள்ள, இந்த குடி பழக்கம் என்னை விட்டு நீங்க போக எனக்கு பலன் கொடுங்க, இந்த சிகரெட் பழக்கம் என்னை விட்டு நீங்கும்படியாக செய்யுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க என்று நாம் கேட்க வேண்டும். தெய்வ சமூகத்தின் முன்பாக கேட்க வேண்டும். யோசுவா 1:7 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. என்ன செய்யணுமா? நியாய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், திடமனதாய் இருக்க வேண்டும், புத்தியாய் நடக்க வேண்டும், வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி இருப்போமானால் உண்மையான தேவனுடைய பலம் நமக்கு வந்து சேரும். ஏசாயா 40:29 இப்படி சொல்லுவது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போய் என்னால் முடியல சுவாமி, இந்த சோதனைகள், இந்த வேதனைகள், இந்த துக்கங்கள் என்னை தாக்குகிறது, என்னால் முடியல சுவாமி என்று நாம் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு என்னால் முடியல சாமி என்று சொல்லும் பொழுது தேவன் சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:30 இப்படியா சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து கொண்டு எழுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் சமூகத்தில் நின்று நாம் காத்திருக்கும் பொழுது உண்மையாய் தேவனுடைய பலன் நமக்குள் விளங்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:10 வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. நம்மளுக்கு பாடுகள் வரும், நம்மளுக்கு ஆபத்துகள் வரும், துக்கங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் அது கொஞ்ச காலம் மாத்திரமாக அனுமதிப்பார். பாடுகள் வந்தாலும்
தேவன் சும்மா இருப்பாரா? நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அதான் கர்த்தர். அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. பலத்தை கொடுக்கிற தேவன், சத்துவத்தை கொடுக்கிற தேவன். கழைகளை போல தேவன் நம்மை சுமக்கிற தேவன். அது மாத்திரல்ல, உயிருள்ளவர்களை உயிருள்ள வரைக்கும் உமக்காக வாழ்வேன் என்று நாம் அவருக்காக நிலைத்து நிற்க வேண்டும். 26:33 இப்படியா சொல்லுது. பேதுரு அவருக்கு பிரயுத்தமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரமாட்டேன் என்று சொல்கிறார். பேதுரு சொன்ன வாக்கு, அதற்கு பேதுரு உம்மோடே மறிக்க வேண்டியதான் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கட்டாயம் அதன் பிறகு அவள் செய்து காட்டினார்கள். ஸ்தேவான் தேவனுக்காக உறுதியாய் நின்று சாட்சியாய் நின்று அவன் தேவனை தரிசித்துக் கொண்டே இருந்து அவனை கண்ணால் அடித்து கொன்றார்கள். ஆனாலும் அவன் தைரியமாய் தேவனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் தேவனுக்காக அர்ப்பணித்து ஒரு இரத்த சாட்சியாய் மறைத்தான். அது மாத்திரம் அல்ல, தானியேலை வாசிக்கும் பொழுது 3:16 வாசிக்கும் பொழுது, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீ நிறுத்தின போர் சிலையும் பணிந்து கொள்வதில்லை என்ற ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். தைரியமா நின்றார்கள். தானியேலும் தைரியமா நின்றான். அவன் போய் எப்பொழுதும் செய்கிற விதமாய் வீட்டுக்கு சென்று அந்த பலகனை திறந்து தேவனை ஆராதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த மக்கள் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், நீ கட்டளை இட்டிருந்தும் அவன் தான் செய்கிற வேலையே செய்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவனிடத்திலே சொன்னார்கள். ராஜா தானியேலை நேசித்தபடியினால் அவர் பயப்படுகிறார். ஐயோ, நான் நேசித்த மகனாச்சே என்று சொல்லி. ஆனாலும் கட்டளையின்படி தானியேல் 6:16 வாசிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். 20 ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ராஜா அவனை நேசித்தபடியினால் அந்த கட்டளையின் நிமித்தம் தாவீதை அந்த சிங்க கவையிலே போட்டார். அவளுக்கு தூக்கம் வரல, அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஒரு நல்லவனாச்சே, நீதிமானாச்சே. அவனும் தைரியமாய், தானியேலும் தைரியமாய் அந்த சிங்க கவையிலே இருக்கும் பொழுது தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். ராஜா காலையிலே எழுந்து வந்து தானியேலே, தானியேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
அது வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்வதில்லை என்றார். தேவன் தானியேலை தப்புவித்தார். தேவன் நீதிமானாய் அந்த தானியேல் இருந்தபடியினால் தேவன் தப்புவித்தார். ராஜாவுக்கு மகிழ்ச்சி. நாமும் கூட தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது, நம் வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்திலே நான் கொடுக்கும் பொழுது, தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். பார்க்கிற ஜனங்கள் நடுங்கி போவார்கள். ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடணும். அவருக்கு பயந்து அவர் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சிறுமையானவர்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எளிமையானவரை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரல்ல, அவர் சுமக்கிற தேவன், தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். உயிருள்ள வரைக்கும் நான் உமக்காக வாழ்வேன் என்று நாம் ஆண்டவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது தேவன் நம்மை தப்புவிப்பார். அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்கும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சாமி. அநேக காரியங்கள் நீர் எங்களுக்கு போதித்தீங்க. சிறுமை, நான் எளிமையமானவன் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. தேவன் அப்படிப்பட்ட ஆட்களை தான் உயர்த்த வல்லவராயிருக்கிறார், சுமக்க வல்லவராயிருக்கிறார், நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருக்காக நாம் ஜீவனை கொடுக்கும் பொழுது, இல்லாவிட்டால் அவருக்காக உண்மையாய் வாழும் பொழுது தேவன் எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அற்புதங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தை இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், உமக்காய் வாழவும் அவர்களை உற்சாகப்படுத்துங்க, எழுப்புங்க, வைரக்கமாய் எழுப்பட்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை போல ஆட்களை எழுப்புங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதிப்போமா? இப்பொழுது நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுங்க, ஆராதிங்க. He is exalted, the King is exalted on high. I will praise Him. He is exalted, the King is exalted on high. Will praise His name. He is Lord, forever His truth shall be. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, King is exalted on high. He is exalted, King is exalted on high. I will praise Him. He is exalted, the King is exalted on high. Oh, praise His name. He is the Lord, forever His truth shall be. Heaven and earth
rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. I will praise Him. He is exalted, the King is exalted on high. I will praise His name. He is the Lord, forever His truth shall be. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. அழகாய் பேசுனீங்க. சிறுமையானவனே, எளிமையானவனே, குப்பையிலே இருக்கிறவனை நீ தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தடுமாறி நடக்காதபடி தேவனுக்கு மழையும் பயந்து நடுங்கி வதத்தை வாசித்து ஜெபித்து நடக்கும் பொழுது தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருக்காக நாம் வாழும் பொழுது அதை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க, அவங்க வீட்டுக்குள் செல்லுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. மனம் திரும்பட்டு உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உடைய வருகை சமயமாய் இருப்பதனாலே மனம் திரும்பின வாழ்க்கை வாழட்டும், ரட்சிக்கப்படட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஞானஸ்தானம் பெறட்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழட்டும். நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. யாராரும் அழுகிறார்கள், அவளுக்கு நீ அவள் தேவை அனைத்தையும் நீ சந்திக்கணும். வியாதியிலே யாராவது கஷ்டப்படுகிறார்கள், அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. ஐசியூவிலிருந்து அழுகிற பிள்ளைகளுக்கு ஐசியூவிலே நீ கிடந்து போய் அந்த பிள்ளைகளை தொட்டு அவள் கண்ணீரெல்லாம் மாற்றுங்க. கடனில் தவிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. கடன் அடைக்கப்பட கருவை செய்யுங்க. கேன்சரில் கஷ்டப்படுறவர்களை விடுவீங்க. பாவத்தில் வாழுகிற பிள்ளைகளை விடுவீங்க. வியாதியிலே வாழ்கிற பிள்ளைகளை விடுவீங்க. பிசாசு பிடியிலே வாழ்கிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. அது மாத்திரம் இல்லை, கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. குடி பழக்கம், அபச்சாரம், வேசித்தனம், குடி மற்றும் சிகரெட் பிடிக்க பழக்கம், சினிமா அடிமைகள் எல்லாத்தையும் மாற்றுங்க. உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. உம் நாமம் மையப்படட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். என் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரையும் மறவாதே, ஆமென். இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளியாகும். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.